வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பழைய ஸ்பீக்கர், அதாவது இம்போர்ட்டட் ஸ்பீக்கர், சின்ன ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபயருக்கு யூஸ் பண்ணும்போது சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி டியூல் பர்சப்பில் ஆடியோ போர்டு, எஸ்டிகே வந்தாலும் சரி, இல்லை மாஸ்பெட்டு, இல்லைன்னா ட்ரான்ஸ் டைப்பு, இந்த மாதிரி டியூல் பர்சப்பில் ஆடியோ போர்டுக்கு இந்த ஸ்பீக்கரை சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருவாங்க. டேரெக்டாக கொடுத்தா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளில் இந்த காயில் புகஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா, இதோட அவுட்புட்டு வாட்ஸும் கூட. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க காயில் பார்த்தீங்கன்னா சின்ன காயில் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரும் சின்னதாக தான் இருக்கும். அதனால அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு சாங்ஸ் இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம்னா, அதில் வந்து அந்த பேப்பர் வந்து மூவ்மெண்ட் இப்படி ஆகும்போது, அதனால் ஓரளவுக்கு மேலே அந்த மூவ்மெண்ட் கொடுக்க முடியாதனால காயில் வந்து புகஞ்சு போயிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹெவியான ஆம்பிளிஃபயருக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களோட டியூல் பர்சப்பில் ஆடியோ போர்டுக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் நான் ஒரு கண்டென்சர் வேல்யூ சொல்கிறேன் பாருங்க. 47 MFT 100 வோல்ட்டு. இது வந்து நான் போலாரிட்டி கண்டென்சரு. இந்த கண்டென்சரை மட்டும் இந்த ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம்ல அந்த பீஸ் மூலமாக, அந்த இடத்துல மட்டும் இந்த கண்டென்சரை யூஸ் பண்ணிட்டோம்னா, இல்லை இங்கே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா அதோட அவுட்புட் நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலில் கொடுப்போம்ல, அந்த இடத்துல கூட இந்த கண்டென்சரை இணைச்சிக்கலாம். இந்த கண்டென்சரை இணைச்சிட்டு அதோட அவுட்டதுக்கு நம்ம இந்த ஸ்பீக்கரில் சின்ன ஸ்பீக்கரில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு போகிற சிக்னலோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த காயில் வந்து சீக்கிரம் போகாது. உங்களுக்கு காயில் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் டிசி அவுட் ஆகி நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்தாலும் இந்த ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா அவுட்புட்டில் நம்ம அந்த கெப்பாசிட்டி இணைச்சிருக்கோம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த 47 MFT 100 வோல்ட்டு கிடைக்கல அப்படின்னா, இதுலேயே 47 MFT 63 வோல்ட்டு பொலாரிட்டி கெப்பாசிட்டி கிடைக்குது. இது வந்து மைனஸோடு வரும். இந்த மைனஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் உண்டு. இப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இந்த ஆடியோ போர்டில் வந்து ஸ்பீக்கர் அவுட் இருக்கும்ல, அந்த சைடு வந்து இந்த ப்ளஸ்ஸை இணைக்கணும். இந்த மைனஸ் வந்து அந்த ஸ்பீக்கர் டெர்மினல் சைடை இணைக்கணும். இணைச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த சின்ன ஸ்பீக்கருக்கு சேஃப்டி. இது உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அதனால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.